அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்தவரை அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க. இவங்கள அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியுங்க. இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க. அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவல்ல இருக்குதுங்க. இவங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக மீனம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மீனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் கிரகநிலையின் மாற்றத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பலன்களை பற்றியும், நீங்கள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பற்றியும் நம்ம விரிவாக இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோங்க. நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் பலவிதமான சோதனைகளையும் அனுபவித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல பிரச்சனைகளை வாழ்க்கையில் இவங்க சந்தித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. முன்பிருந்த பொலிவு இப்போ நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியாபாரம் சரியாக போகிறது கிடையாது. வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் திருப்தி இருக்கிறது கிடையாது. ஆனால் இந்த நிலையெல்லாம் இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக மாறப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் சோதனை பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. சனி பகவான் வக்ரத்தில் அமர்ந்திருக்காருங்க. சூரியன் புதன் திரிகோணத்தில் இருக்காங்க. இந்த இரண்டு கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களை அளிக்க போகிறாங்க. புதன் மற்றும் சூரியன் அடுத்த மாதம் இணைய போகிறாங்க. இதனால் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் வர வாய்ப்பு இருக்கு. அதனால கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ்கிறது நல்லதுங்க. மூன்றாம் நபர்கள் உங்கள் குடும்ப பிரச்சனைக்குள்ள வராமல் இருக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கும் குடும்பத்துக்கும் நல்லதுங்க. மீனம் ராசியினருக்கு இடமாற்றம் ஏற்படுங்க. தற்போது இருக்கும் இடத்துல மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. முன்பு கிடைத்த மரியாதை இப்போ உங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. ஆனால் இனி வரக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு மரியாதை மதிப்பெல்லாம் கிடைக்க போகுதுங்க. மீனம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் செவ்வாய் பகவான் நகரும்போது ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரலாங்க. சாப்பாடு விஷயத்தில் அலட்சியம் வேண்டாங்க. நேரத்துக்கு சாப்பிட்ருங்க, நேரத்துக்கு தூங்கிடுங்க. அப்படி நேரத்துக்கு நீங்கள் சாப்பிடாமையும் தூங்காமையும் இருந்தீங்கன்னா அல்சர் செரிமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் நலத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய உடல் நலந்தாங்க முக்கியம். அதுக்கப்புறம்தான் வேலை பணங்காசெல்லாம். உங்களுக்கு வேலையெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஆன்மீகத்தின் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்க போகுதுங்க. குறிப்பாக முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. திருச்செந்தூர் முருகன் கோயில் அல்லது பழனி முருகன் கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று வாங்க. செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு நெல்லிக்கனி படைத்து வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அதிகாலை நேரத்தில் நீங்கள் அலாரம் இல்லாமல் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி உங்களுக்கு வேலை செய்யுதுன்னு அர்த்தங்க. உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை பிரபஞ்சம் கொடுக்க தயாராயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தங்க. அந்த அதிகாலை நேரத்துல பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க நெகட்டிவான எண்ணங்களை யோசிச்சு அந்த நல்ல விஷயம் நடக்கிறத தடுத்துறாதீங்க. அதிகாலையில எழுந்து கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து நல்ல காட்சிகளை உங்களுடைய மனசுல கொண்டு வாங்க. உங்கள் எண்ணங்கள் எல்லாமே செயல்களா நடக்கும். உங்க வாழ்க்கையே பிரகாசமா இருக்குங்க.
அதிகாலை நேரத்தில் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள், என்னால் எந்த வேலையை செய்ய முடியாது, என்னால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது, என் வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி எதிர்மறையான எண்ணங்களை அதிகாலை நேரத்தில் நீங்கள் நினைக்கக்கூடாதுங்க. என்னால் இந்த வேலையை செய்ய முடியும், நான் வாழ்க்கையில் வெற்றி அடைவேன், நான் சந்தோஷமான வாழ்க்கையை வாழுவேன் அப்படிங்கிற மாதிரி நேர்மறையான எண்ணங்களை அதிகாலை நேரத்தில் உங்கள் மனசில் நீங்கள் விதைக்கணுங்க. நீங்கள் எந்த எண்ணத்தை அதிகாலை நேரத்தில் உங்கள் மனசில் விதைக்கிறீங்களோ அந்த எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. அதில் ஒரு துளி கூட மாற்றம் கிடையாதுங்க. சுய ஜாதகத்தையும் பிரபஞ்சத்தையும் சரியாக கையாண்டா போதும், வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க. மீனம் ராசிக்காரர்களே, நீங்க இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, நம்ம இவங்க கிட்ட போய் இந்த சொல்லலாமா, இந்த செயலை செய்யலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. நீங்க யார்கிட்ட பழகுனாலும் சரிங்க, கோபத்தை கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க, பொறுப்பா பொறுமையா இருந்துக்கோங்க. யாரையும் அவசரப்பட்டு நீங்க நம்ப வேண்டாங்க. உங்க வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைய வெளியில யார்கிட்டையும் சொல்ல வேண்டாங்க. ஏன்னா சில பேர் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, உங்களுடைய வாழ்க்கையோட பிரச்சனைகளை கேட்டு சந்தோஷப்படுவாங்க. அதனால நம்மளுடைய கஷ்டங்களை நம்மளே தீர்க்க முயற்சி பண்ணணுங்க. தன் கையே தனக்குதவி அப்படின்னு வாழ கத்துக்கோங்க. உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க. மீனம் ராசிக்காரர்களே, மீனம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு, சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு, ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இருக்காங்க, களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் இருக்காங்க, அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு, ராசியில் ராகு பகவான் இருக்காரு. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை, கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. ராசி மண்டலத்துல நம்முடைய மீனம் ராசி 12வது ராசியா இருக்குதுங்க. மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம், மகரம், இவங்க எல்லாரும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பாகவே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்கு திறமை இருக்குதுங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது
அதாவது யாரை கண்டும் அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியாகம் பண்ணுறது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க. வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. தன்னுடைய நலனை விட பிறர் நலனுக்காக உழைக்கும் எண்ணம் கொண்ட மீனம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாக போகுதுங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போகிறாங்க. வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுது. வாடிக்கையாளர் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெற போறீங்க. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது, மற்றும் சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்க போகுதுங்க. பணியில் உங்களுக்கு பாராட்டு கிடைக்க போகுது. குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்க போகுது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூட போகுது. பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் தேவைங்க. தங்க நகை சேர போகுது. ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்க போறீங்க. நிலம் வாங்க போறீங்க. வீடு கட்ட போறீங்க. பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த கனவுகள் எல்லாம் நிறைவேற போகுதுங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூட போகுதுங்க. கலைத்துறையினருக்கு உங்களுடைய கலை திறமையை வெளி உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க.
இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும்? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும். அந்த ஆசைகளை கூட நீங்கள் இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க. உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க. கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில காரணங்கள் இருக்குதுங்க. காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க. நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் 90% பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. அந்த 10% பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 10% பேரை நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்கள் வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த 90% பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க. நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. நண்பர்களுடன் கவனமாக பேசி பழகிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க போகுது. அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும்போது கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயரதிகாரிகளை அனுசரித்து போகிறது ரொம்பவும் நல்லதுங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்ச்சியாக நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. எதிலும் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கிறது நல்லதுங்க. தேவையற்ற மனஸ்தாபங்கள் உண்டாகலாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் 1க்கு 2 முறை யோசிச்சு செயல்படுறது நல்லதுங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போகிறாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. வெளியூரில் இருந்து வரும் கடிதங்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட போகுது. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க லாபம் சம்பாதிக்க போறீங்க. பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்பட போகுது. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. மீனம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை நிறம், ஊதா நிறங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 7ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு, வடகிழக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய
மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலருங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. அப்படி நீங்கள் முதியவர்களுக்கு உதவி செய்கிறதன் மூலமாக நீங்கள் இது நாள் வரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் முதியவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒருவேளை உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணாமல் போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.